ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிதாக சேவை மையத்துக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு உங்கள் ஷாப்புக்கு இன்ஸ்பெக்ஷன் வர போகிறங்க. நிறைய சென்ட்ரிக் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க என்னமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்னமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் சேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் சிஎஸ்சி மற்றும் சேவை சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது கடந்த ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு அனைவருக்கும் சேவை மையத்துக்கான திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக நிறைய பேர் ஐடிக்கு அப்ளை பண்ணி இப்போ சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நிலையில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க. எந்த மாதிரி எஸ்எம்எஸ்னால், அதாவது தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் உங்கள் ஷாப்புக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வர போகிறோம், ரெடியாக இருங்கன்ற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போது கடந்த ஒரு 4-3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போனவங்க எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது அந்த இன்ஸ்பெக்ஷன் போகிற ஆஃபீஸர் வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி அங்கே இன்ஸ்பெக்ஷன் வரணும்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஒரு சில ஆஃபீஸில் வந்து கால்லாம் பண்ணுறதில்ல, டேரெக்டாக வந்து ஷாப்புக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, இப்போ அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, உங்கள் ஷாப்பில் வந்து பேனர் இருக்கான்றது கேட்குறாங்க. அந்த பேனர் எங்கே இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அவங்க வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேனர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆஃபீஸில் வந்து நம்ம நார்மலாக ஈஸியாக்கான பேனர் இருக்குது பாருங்கள், அது வச்சே வந்து போதுமானு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பல ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் வந்த பல ஆஃபீஸர் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட பேனர் இருந்தாலும் சரி 3D ரெஃப்ளெக்டிவ் பேனர் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3Mக்கான ரெஃப்ளெக்டிவ் பேனர் கண்டிப்பாக வைக்க சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு அதை வந்து ஏற்பாடு பண்ண வைக்க பாருங்கள். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கான பேனர் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. ஏன்னா சேவை மையத்தில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸ்க்கு கவர்மெண்ட் எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்க, அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் பேனரை கண்டிப்பாக உங்கள் ஷாப்பை நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ சிம்பிளாக இருக்கிறது பெரிய பேனரே வைக்க பாருங்கள், அதான் வந்து கேட்குறாங்க. ஸோ பேனர் பொறுத்த வரைக்கும் இந்த 3மே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 3M ரெஃப்ளெக்டிவ் பேனர் வச்சுக்கோங்க, நார்மல் பேனர் வச்சுக்கோங்க. அதேமாரி அந்த பட்டியல், உங்கள் விலைவாசிக்கான பட்டியலை நீங்கள் வைக்கிற மாரி இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டைமிங் பேனர் கேட்டிருக்காங்க. ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷாப் வந்து காலையில் எத்தனை மணிக்கு, மதியம் வரை எத்தனை மணிக்கு, அதேமாதிரி லஞ்ச் பிரேக் எத்தனை மணிக்கு, திரும்பி எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஷாப் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கான டைமிங்கான ஒரு பேனருமே வைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3மே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா பயோமெட்ரிக் வந்து செக் பண்ணுறாங்க. உங்ககிட்ட பயோமெட்ரிக்கான்னு கேட்குறாங்க. எந்த பயோமெட்ரிக் எல்லாமே எழுதிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு சில பேர் பயோமெட்ரிக் வந்து பார்த்தா அந்த இந்த ஸ்கீம் கொடுத்து மலை ஸ்கீமுக்கு அந்த மாதிரி இருக்கவங்க நான் ஸ்கீமில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிசிடிவி வந்து கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா எல்லாருமே அந்த ஆஃபீஸ் எல்லாமே சிசிடிவி கேட்குறாங்க. ஸோ இல்லைன்றவங்க அந்த நோட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பார்த்தா அந்த ஃபோன்லேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நபர் வந்து பார்த்தா எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைன்றது அவங்களே டிக் பண்ணிடுறாங்க. இல்லைனா இன்ட்டு மார்க் கொடுத்துறாங்க, இருக்குன்னா டிக் பண்ணுறாங்க, இல்லை மொபைலே வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ சிசிடிவி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வச்சிடல, இருக்கிற வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க பாதி பேர் வச்சிடல. ஒரு சில பேர் குறிப்பிட்ட நபர் மட்டும் தான், ரொம்ப கம்மியான நபர் தான் வச்சுருக்காங்க. பல பேர் வந்து பார்த்தா சிசிடிவி வச்சிடல. ஸோ இன்ட்டு தான் நோட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா பிரிண்டர் மானிட்டர் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, எவ்வளோ பிரிண்டர் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு மானிட்டர் இருந்தால் போதும். அதுமாதிரி 12 மானிட்டர் இருந்தால் கேட்கல, சிங்கிள் மானிட்டரே வந்து போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. வர கஸ்டமருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சாகணும். ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். அது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதை முக்கியமாக வந்து கேட்குறாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வைக்காதங்க ஒரு வாட்டர் கேனை வாங்கி, நார்மல் இருக்குது பாருங்கள், ஆரோ வாட்டர் 25 லிட்டரு, அந்தமாதிரி வாட்டர் கேனை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சேர் வந்து பார்க்குறாங்க. கஸ்டமர் உட்காரதுக்கு மினிமம் வந்து ஒரு 5 சேராச்சும் நீங்கள் வைக்க பாருங்கள். அது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்கன்றத வந்து லாகின் பண்ணி சம்மரில் வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க பாருங்கள் ஒரு சில கஸ்டமருக்கு, அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண நபர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கேட்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் யாராச்சும் 2 பேரோ ஒருத்தருக்கோ வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அவங்களே நம்பருக்கு உங்கள்கிட்ட நம்பர்
நம்பர் கேட்டு கால் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத அவங்களே வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சைட் படி நீங்கள் 60 ரூபா வாங்குற மாரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ரேட் மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். ஒருவேளை அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமர் வந்து 60 ரூபாய்க்கு மேலே வர இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஐடி வந்து சந்தேகம் தான். ஸோ கரெக்டாக வந்து பார்த்து எல்லாமே இன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. அவங்களே வந்து இப்போ ஒரு நீங்கள் சம்மர் லிஸ்ட்டில் லாகின் பண்ணி காமிக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு நபரோட கான்டாக்டில் கேட்டு அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்றதுலாம் வந்து கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லா வர இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸருமே கட்டாயமாக வந்து கேட்க எல்லாருக்குமே சொல்லி அமைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ லாகின் பண்ணி வந்து காமிக்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபோன்லேயே வந்து பார்த்தா நோட் பண்ணுறாங்க. நீங்கள் பேனர் வச்சிருக்கலாம் வச்சில்லையா, சிசிடிவி இருக்கா இல்லையா, அதேமாதிரி வந்து பார்த்தா பிரிண்டர் இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் பீஸ் இருக்கா, சேர்ஸ் இருக்கா, முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த சாயத்தில் வசதி இருக்குது பாருங்கள், அது இருக்கா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா, இல்லை நல்ல மாரி வந்து பார்த்தா நோட் பண்ணிட்டு தான் வந்து போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃபைனலில் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் கொடுத்த ட்ரைனிங்லாம் ஓகேவா, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம். இந்தமாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த மொபைல் நம்பரில் ஏதாச்சும் டவுட்னா கேட்டு மொபைல் நம்பரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் குறிச்சிடும் தாராளமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்திருக்க ஆஃபீஸர் கேட்டிருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க, இதான் ப்ரோ நடந்துச்சுன்ற மாரி. நான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கேன், அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ சேம் அதே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா பல மாவட்டங்களில் இன்ஸ்பெக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னைக்கு வரும் தெரியாது, கண்டிப்பாக சடனாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க வர நேரத்தில் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸை வந்து மூட்டு போயிடாதீங்க. ஒருவேளை அன்றைக்கி நீங்கள் லீவ் எடுக்கிறீங்கன்னா உங்கள் சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் அன்றைக்கி வந்து என்ன ஷாப் லீவ்ன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் பண்ணாமல் கண்டிப்பாக வெளியே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் வர நேரத்தில் நீங்கள் எல்லாம் அது ஆப்ஷன் மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை யாருமே வைக்கல. ஸோ உங்களுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக செக் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லாமே கரெக்டாகன்னு பார்த்துக்கோங்க. பேனர் இம்பார்ட்டன்ட், அதேமாரி ப்ரைஸஸ் இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்றைக்கு கடை ஓப்பன் பண்ணுறீங்க அதுக்கான டைமிங் இம்பார்ட்டன்ட், அதேமாரி உங்களுக்கான சேரு, ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டி, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் எவ்வளோ சைட் அப்ளை பண்ணுறீங்க அதை நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் இம்பார்ட்டனாக அந்த போதுமானது. ஸோ இன்ஸ்பெக்ஷன் வரவங்க ஜஸ்ட் அவங்க நோட் பண்ணிட்டு மட்டும் தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அவங்க ஆஃபீஸ்ட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் லிஸ்ட் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி உங்களுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி நீங்கள் வைக்கல அதெல்லாம் வந்து கேட்பாங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து பார்த்தா இன்ஸ்பெக்ஷனில் கேட்டிருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தா ஈஸியாக வச்சுருக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ண பாருங்கள். இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா சிஎஸ்சி மூலமாக ஈஸியாக வாங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் போகல. ஸோ இப்போதைக்கு இந்த புதுசாக அனைவருக்கும் இசிஐ மேம்பத்தின் மூலமாக புதுசாக இசேவை வாங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்பெக்ஷன் வந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு, தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் வந்து எஸ்எம்எஸ் வந்துருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ எப்போ வேணாலும் வரலாம். ஸோ எல்லாத்தையுமே ரெடி ஆகிக்கோங்க. இப்போதைக்கு நான் சொன்ன ஒரு 10 பாயிண்ட் மட்டும் கரெக்டாக வந்தாவே போதுமானது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இதான் ரெகுலராக வந்து கேட்டிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.